ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவார்கள். அதை போலவே சிறு குன்றின் மீது இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த மலைக்கோயில் ஏறுவதற்கு 84 படிக்கட்டுகள் உள்ளது. இந்த மலைக்கோயில் ஏறுவதற்கு படிக்கட்டுகளின் வாயிலாகவும் ஏறலாம், இல்லை 2 சக்கர வாகனம், கார், அது மூலமாகவும் நாம் இந்த கோயிலை வந்தடையலாம். படிக்கட்டில் வர்றது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இதுதான் படிக்கட்டு வழி. கீழேயும் 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. மலை மேலேயும் 2 வீலர் கார் பார்க்கிங் இருக்குது. இது சென்னை நகரில் உள்ள பழமையான முருகன் கோவில். நாம் கோயிலின் உள்ளே நுழையும் போதே விநாயகர் சன்னதி வருவதை நாம் காணலாம். இங்கே உள்ள விநாயகருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. விநாயகரின் நெற்றியில் வேல் குறியீடு இருக்கும். அது வேறு எந்த கோவிலிலும் நாம் காண முடியாது. இங்கு உள்ள விநாயகரை நாம் தரிசிக்கலாம். விநாயகர் பெருமானின் கண்களும் முருகப்பெருமானின் கண்களைப் போலவே நீண்ட கண்களாக இருக்குமா, பார்க்கவே அழகாக இருக்குமா. விநாயகரை வணங்கிவிட்டு நாம் இப்போது ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதிக்கு செல்கிறோம். இக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்றும் விசேஷ நாட்களிலும் மிகுதியான கூட்டம் வருவதை நாம் காண முடியும். இங்கே 50 ரூபாய் டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கலாம். இது உற்சவர் சன்னதி. இங்கே நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி உள்ளது. ஸ்ரீ துர்க்கைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தனி சன்னதிகள் உள்ளது. இது இலவச தரிசனம். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் மிகுதியாக இருந்தது. அரச மரத்தின் அடியில் விநாயகர் சன்னதி இருப்பதை நாம் காண முடியும். நாகர் சன்னதியும் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இங்கு அரச மரத்தின் தொட்டில் கட்டுவதை நாம் காண முடிகிறது. அவ்வாறு வேண்டிக் கொண்டால் விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைந்து விடுகிறது. இங்கு முருகப்பெருமானுக்கு வெள்ளத்தையும் பழங்களையும் தானமாக கொடுத்தால் நோய் நொடி இருந்தால் அது விலகிவிடும் என்பது நம்பிக்கை. இது நாகர் சன்னதி. திருப்போரூரில் தாராசுரனை வென்ற முருகப்பெருமான் திருத்தணிக்கு செல்லும் வழியில் இந்த சிறிய குன்றின் மீது சிறிது காலம் தங்கியிருந்திருக்கிறார். அதனால் இக்குன்றின் மீது முருகப்பெருமானுக்கு கோயில் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் கந்தலீஸ்வரர் என்ற சிவனை வணங்கி இருக்கிறார், ஸ்தாபித்து வழங்கியிருக்கிறார். அந்த கோயிலும் இந்த கோயிலின் மலையடிவாரத்தில் இருப்பதை நாம் காணலாம். இது தட்சிணாமூர்த்தி சன்னதி. முருகப்பெருமானை ஸ்தாபித்த சிவலிங்கம் கந்தலீஸ்வரர் கோயிலில் உள்ளது. கந்தலீஸ்வரர் கோவிலில் இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் கந்தலீஸ்வரர் கோயிலுக்கும் சென்று வாருங்கள். இங்கு பாம்பன் சுவாமிகளுக்கு சிலை வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் நேரிலேயே அருள்வாக்கு தந்திருக்கிறார். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் இந்த குன்றத்தூரில் தான் பிறந்தவர். அவர் 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் இங்கு முருகப்பெருமானுக்கு கோயில் அமைக்குமாறு கூறியிருக்கிறார். இந்த கோயிலை கட்டியவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆவார். 900 ஆண்டுகளாக பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இக்கோயில் மிகவும் பழமையான திருக்கோவிலாகும். சென்னையில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். கோவிலில் நாம் நேரில் நின்று பார்த்தால் முருகப்பெருமானை மட்டுமே நாம் காண முடியும். வலப்பக்கம் வள்ளியுடன் மட்டுமே காண முடியும். இடது பக்கம் தெய்வயானையுடன் மட்டுமே காண முடியும். 3 பேரையும் நாம் இணைந்து காண முடியாது. அவ்வாறு இங்கு முருகப்பெருமானை சன்னதி உள்ளது. திருத்தணி செல்லும் வழியில் முருகப்பெருமான் இந்த கோவிலில் தங்கியிருந்ததால் இதை தென் திருத்தணி என்றும் இக்கோவிலை அழைக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வயானையுடன் வடக்கு திசை நோக்கி இருக்கிறார். இக்கோவிலில்
வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் வடக்கு நோக்கி இருக்கிறார். அதை வேறு எந்த கோவிலிலும் நாம் காண முடியாது. சேக்கிழாருக்கு மலையடிவாரத்தில் சிறு சன்னதி உள்ளது. சேக்கிழாருக்கு குரு பூஜை ஒவ்வொரு வருடமும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குரு பூஜையின் போது முருகப்பெருமான் சேக்கிழாருக்கு வந்து தரிசனம் தருவதாக மரபு. அதை ஒவ்வொரு வருடமும் இங்கு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்த விபூதியையே பிரசாதமாக வழங்குகிறார்கள். கந்தசஷ்டி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 6ஆம் நாளில் சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் வள்ளி திருமணம், 8ஆம் நாளில் தெய்வானை திருமணம் இங்கு சிறப்பாக நடைபெறுவதை நாம் காண முடியும். அன்று பக்தர்கள் கூட்டம் இங்கு மிகுதியாக இருக்கும். இந்த கோவிலின் மலையடிவாரத்தில் முருகப்பெருமானே பூஜித்த சிவலிங்கம் உள்ளது. முருகப்பெருமானே பூஜித்த லிங்கம் என்பதால் கந்தலீஸ்வரர் என்று சிவபெருமானை அழைக்கிறார்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் கந்தலீஸ்வரர் கோயிலுக்கும் சென்று வாருங்கள். அந்த கோயிலில் இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருநீர்மலை பெருமாள் கோவிலும் உள்ளது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் திருநீர்மலை பெருமாள் கோயிலையும் சென்று வணங்கி வாருங்கள். இது கோயிலின் வெளிப்பிரகார தோற்றம். இந்த கோயில் சென்னையில் இருந்தாலும் மிக அமைதியான அழகான திருக்கோயிலாக உள்ளது. இந்த கோயிலுக்கு வருவதற்கு எல்லா இடத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளது. தாம்பரத்திலிருந்து நிறைய பேருந்துகள் வருவதையும் நாம் காண முடியும். வடபழனியிலிருந்து 88A என்ற பேருந்து இந்த கோவிலுக்கு அருகில் வருகிறது. திருத்தணிக்கு போகும் வழியில் முருகப்பெருமான் இங்கு தங்கியிருந்ததால் இந்த கோவிலையும் தென் திருத்தணி என்று அழைக்கிறார்கள். இதுதான் மலைவழிப்பாதை. இந்த பாதையில்தான் 2 சக்கர வாகனம் மற்றும் கார் போவதை நாம் காண முடியும். இந்த வழியாகவும் நாம் செல்லலாம். இந்த கோவிலுக்கு திருமண தடை உள்ளவர்கள் வந்து நிறைய பேர் வேண்டிக் கொள்வதை நாம் காண முடியும். அவர்கள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும் வஸ்திரம் அணிவித்தும் வேண்டிக் கொண்டால் அவர்கள் விரும்பிய திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. இந்த கோவில் காலையில் 6 மணி முதல் 12:30 வரையிலும், மாலையில் 4:30 முதல் 9 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் சென்னையில் இருந்தாலும் கிராமத்தில் இருப்பதைப் போலவே மிகவும் அமைதியாகவும் இயற்கையான சூழலிலும் அமைந்திருக்கிறது. இந்த வழியில்தான் தாம்பரத்திலிருந்து பேருந்துகள் வருவதை நாம் காண முடியும். இதுதான் குன்றத்தூர் பேருந்து நிலையம். இங்கிருந்து நிறைய ஆட்டோக்கள் முருகன் கோவில் அருகே செல்கின்றன. இந்த குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீ நாகேஸ்வரம் என்ற சிவன் கோயில் உள்ளது. புகழ்பெற்ற ராகுஸ்தலமாகும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.